ஹலோ கைஸ், நாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, இன்றைக்கி என்னோடய சேனலில் ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ எடுக்க போகிறேன். ஃப்ரீ ஃபயர் வீடியோ. சரி வாங்க இப்போ பார்க்கலாம். சரி நான் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சரி, லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க மேட்ச்குள்ளே போகலாம். என்ன லெவல் ஏற்றதுனால இப்போதைக்கு நம்ம ஒரு பேட்டில் ராயல் நார்மல் மேட்ச் தான் நடக்கிறோம், நான் ரேங்க். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா போட்டுக்கலாம். நான் கடைசியாக ஃப்ரீ ஃபயர் விளையாண்டு ஒரு 3 மாதம் கிட்டே இருக்கும் கைஸ். கடைசியாக 2014 கிறிஸ்மஸ் அன்றைக்கி தான் விளையாண்டேன். சரி வாங்க போகலாம். நான் ஏற்கனவே ஒரு ஐடி வச்சுருந்தேன், 4 years old. ஆனால் நான் எம்ஏ இருக்க நினச்சனால ஒரு புது ஐடி க்ரியேட் பண்ணி வந்திருக்கேன். சரி வாங்க மேட்ச்குள்ளே போகலாம். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. நான் அப்சர்வேட்டிவ்லேயே அங்கே முடிவு பண்ணிட்டேன். ஸோ நானும் இறங்கிட்டே, எனிமி எல்லாம் பாட்டுங்களாக தான் வருவாங்க. ஸோ நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி வாங்க போவோம். வெயிட் பண்ணுங்கள். ஓகே இறங்கியாச்சு. ஓகே இறங்கியாச்சு. என்கிட்டே சாவாமல் தான் சரி எனக்கு தோணுது. பாட்டுங்களாக தான் வருவானுங்க. சரி பார்ப்போம் வாங்க. ஆனால் ரேங்க்டு மேட்ச் நான் இப்போதைக்கு செட்டிங்ஸ் மாற்றலை எனக்கு தெரிஞ்சு. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். இந்த மேட்ச் முடிஞ்சப்பறம் செட்டிங் மாற்றிட்டு வந்துடுறேன். அப்புறமேட்டு ரூட் இன்னேலர் இங்கே ஒருத்த பின்னாடி தான் அடிப்பான். எனக்கு தெரியாது, நான் ஃப்ளாஷ்பேக் ரூட் அடி தான் போவேன். மண்டையில் பொண்ணு வைப்பான் பாருங்கள். 80. நீங்கள் நினைப்பீங்க என்னடா இதெல்லாம் பெருசாக பேசுகிறேன்னு. ஆனால் 3 months கழித்து ஆடுறேன். ஸோ இட்ஸ் வெரி a பிக் திங். ஸோ வாங்க பார்ப்போம். இந்த பக்கம் ஒருத்தன் ஓடுற மாதிரி சவுண்டு கேட்குமா, போவேங்க. நமக்கு சரியாக அந்த மேட்ச் வீடியோ ஃபுல்லாக நெட்டு கிடைக்காதா. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ ஒழுங்காக ப்ராப்பராக வரும். ஓகே வெயிட் போகலாம். ஓகே இங்கே நான் லான்ச் பண்ணிட்டு தான் பார்ப்பேன். என்ன ஞாபகத்தில் விட்டேன்னு தெரில. ஹெச்பி ஹீல் பண்ணிட்டு நான் பாட்டு போயிடுவேன். அப்புறமேட்டு சுற்றிட்டே தான் இருப்பேன். நீங்களே பாருங்கள் அடுத்தது. டன் 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 டன். வெயிட் இங்கே இனிமே இருக்கானா, ஒரு பெரிய விஷயந்தான். இங்கே பாருங்கள், நான் ஸ்கோப்பு நான் எப்படியும் லெஃப்ட் சைடில் தான் வச்சுருப்பேன். ஆனால் இங்கே ரைட் சைடு எங்கடா ஸ்கோப்பை கலன்னு தெரியுது. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தேன். சரி அடிக்கலான்னு நானும் அடிச்சுட்டே இருப்பேன். இந்த பக்கம் சைடில் ஒருத்தன் ஓடுற மாதிரி இருக்குமா, நானும் சரி என்னன்னு போய் பார்க்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமேட்டு ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. சரி வாங்க போக ஏதோ பழக்கமாயிடும். ஸோ ஹூலாய்சிங். சரி வாங்க. அப்புறமேட்டு இங்கே லூட் அடிப்பேன் கைஸ். நான் ஒன்று சொல்லணுமா, நான் ஒரு லூட்டு பொறுக்கி கைஸ். என்கிட்ட எவ்வளோ லூட்டு தான் மறுபடியும் லூட்டு பொறுக்கிட்டு தான் இருப்பேன் கைஸ். என்கிட்ட இருக்க மைனஸே அதுதான், லூட்டு பொறுக்கிருப்பேன். இனிமே பார்த்தா கூட லூட்டு தான் பொறுக்குவேன். என்ன லூட்டு போய் பார்ப்பேன். இங்கே பாருங்க, நான் பார்க்கவே இல்லை. நான் அப்படி லூட் அடிக்கலான்னு வந்தேன். சரி இந்த பக்கம் வந்துட்டு லூட் அடிக்கலான்னு பண்ணிக்கிட்டு இருந்தேன். இவன் கரெக்டாக மண்டையில் அடிக்கலான்னு பார்த்தா அக்யூரேசி கொஞ்சம் கூட இல்லை. சத்தியமாக என்ன பண்ணுறேன்னு தெரில. 3 months கிட்டத்தட்ட கேப் விட்டு பண்ணுறதுனால ஒழுங்காக ஹெட்ஷாட் கூட அடிக்க முடியல கைஸ். என்ன கைஸ் பண்ணுறது. அப்புறமே நான் போய்கிட்டே இருக்கும்போது அப்சர்வேட்டிவ்லேருந்து பீக் போகலான்னு நினச்சேன். சரி வண்டி தான் கிடைக்கும் பார்த்தா ஒன்றுமே கிடையாது. அங்கேருந்து நடந்தே போகலாம். இவன் பாட்டுத்தனமாக பண்ணுவேன் பாருங்களே. எனர்ஜியை போகலான்னு பார்த்தா முடியாது, டேமேஜ் அடி வாங்கிட்டு போவேன். ஓகே வாங்க போகலாம். ஓகே மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க போகலாம். ஓய் ஹூராய் பழைய ஞாபகம் தான் தெரியுது, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாண்டது. சரி வாங்க பார்ப்போம். இந்த ஃபஸ்ட் வீடியோ கொஞ்சம் லாகாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 26 5 நிமிஷமாக இருக்கும். மன்னிச்சுக்கோங்க. அடுத்த டைம் வீடியோ ஒரு 15 minutes கிட்ட போட பார்க்குறேன். சரி வாங்க. இங்கே லான்ச் பேட் பிடிச்சி போகலான்னு போவேன்.
கரெக்டாக அந்த மரத்தில் அடித்து விழுந்தலான்னு பார்ப்பேன் கைஸ். ஆனால் இங்கே நடக்க மாட்டேங்கல. அப்படியே தாண்டி போய்கிட்டே இருப்பேன். நாங்கள் முன்னாடி அந்த கட்டுஸ்வாலாவே விழுந்துருக்கணும். ஆனால் இங்கே விழுந்து சரி பீமா சக்திக்கு போகலாம். பீமா சக்தியில் போயிருந்தப்ப நம்ம ஹெட்செட் அடிக்கணும்னு நானும் யோசிச்சுட்டே போவேனா, எனிமி கன்ஃபார்ம் இருப்பான் மாட்டுவான்னு நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன். ஓகே வெயிட், போகலாம். இங்கே எனிமி வேணால் அந்த லூட் பாக்ஸ் இருக்கும் பாருங்க. சரி அதை பார்த்துட்டு நானும் இங்கே வேணா எனிமி இருப்பானான்னு நான் யோசிச்சுக்கிட்டே போனேன். அப்புறமேட்டு அங்கே போனேன். பீமா சக்தி கிட்ட போகலான்னு பார்த்தேன். அந்த சரி போகலான்னு போயிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் ஒரு ஏர் ட்ராப் விழுகிற மாதிரி இருக்கும். நான் அங்கே போய் நின்று போனேன். அப்புறமேட்டு தான் பார்த்தேன் ஏர் ட்ராப் போகுதுன்னு. அப்புறம் மண்டை மேலே விழுந்துச்சுன்னா முடிச்சிடும். ஸோ இந்த பக்கம் வந்துட்டேன். இந்த பக்கம் ஏர் ட்ராப்பில் இருக்க வெயிட் பண்ணேன். ஆனால் ஃப்ளைட்டுக்காரன் வந்து ஏர் ட்ராப் போடவே இல்லை. ஸோ திரும்பி போயிடலான்னு பார்த்தேன். அப்போ தான் எனிமி சவுண்டு கேட்டுச்சு. எல்லாம் பிளாஸ்மாவை எடுத்து ஓடிக்கிட்டே இருந்தேன். அப்புறமேட்டு இங்கே ஒரு ஹெட்செட் வைப்பேன் பாருங்கள். தூக்கு ஆனால் அது பாட்டு தான், என்ன பண்ணுறதுன்னு தெரில. நாளைக்குள்ளே ரேங்க்டு மேட்ச் போட பார்க்குறேன். ஸோ இன்னும் ஒரு சிஎஸ் ஒரு லோனோ விளையாடலான் இருக்கேன். சரி வாங்க பார்ப்போம். ஓகே இந்த பக்கம் பாருங்கள். ரைட் சைடு ஒரு லெஃப்ட் சைடு ஒரு எனிமி இருப்பானா, இவனை முடிச்சுட்டு பார்த்தா ரைட் சைடு ஒருத்தர் இருப்பான். மறுபடியும் இவனை முடிச்சுட்டு பார்த்தா லெஃப்ட் சைடு இன்னொருத்தர் இருப்பான். மேலே இந்த 2 பேர் சொல்கிறாங்க. சீக்கிரம் வரலாம். பாருங்க சொல்லல, ரைட் சைடு இருந்து தடிப்பேன். அப்புறம் இவனுக்கு ஒரு ஹெட்டை வச்சுட்டு போகலாம். அப்புறம் மறுபடியும் இன்னொருத்த பாருங்க, அந்த பக்கம் தடிப்பான் பாருங்க. அப்புறமேட்டு அப்புறம் பீமா சக்தி அந்த ஹவுஸ் கிட்ட போகலான்னு பார்ப்பேன். சீக்கிரம் வந்துட்டு இங்கே ஒரு எனிமி பார்ப்பேனா, வண்டி எடுத்து முட்டலான்னு போவான். ஆனால் அதுக்குள்ளே வீட்டுக்குள்ளே போயிடுவான். சரி சீக்கிரமாக போகலான்னு வண்டி எடுக்க போவோம் பாருங்கள். இங்கே கொஞ்சம் ஹீல் பண்ணிட்டு அப்புறமேட்டு வண்டி எடுப்பேன். அங்கே ஒரு கெல்லி ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த பள்ளி மாதிரி நசுக்கலான்னு போனால் வீட்டுக்குள்ளே பூந்துருச்சு. சரி வீட்டுக்குள்ளே போய் அடிக்கலாம். இந்த பக்கம் கொஞ்சம் லாக் ஆகிடும், நெட்வொர்க் ப்ராப்ளம். பாருங்கள் எவ்வளோ அடிப்பேன், கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வேலையும். அப்புறமேட்டு இந்த மேட்ச் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் நடக்கும். சரின்னு நானும் மறுபடியும் வண்டி எடுத்துகிட்டு போகலான்னு வண்டி எடுப்பேனா, இந்த பக்கம் பார்த்தா இன்னொரு பாட்டு வரும். சரி அந்த பாட்டை போய் அடிக்கலான்னு திரும்பினா தப்பிச்சிடும் அந்த பாட்டு. இதுவே தெரியும் நான் எவ்வளோ ஒரு மட்டை டிரைவர்னு. வண்டிக்குள்ளெல்லாம் புந்துருவோம், ஒரே ஷாக்காகிடும். சரின்னு அடித்தா பாருங்க, சிலத்துலாம் செமையாக லாக் ஆகும். நெட்வொர்க் ப்ராப்ளம், எல்லாமே நெட்வொர்க். சரின்னு இந்த பக்கம் கொஞ்சம் ரூட் அடிச்சுட்டு இந்த பக்கம் மறுபடியும் வண்டி எடுத்துகிட்டு போகலான்னு போனால் அங்கே ஒரு எனிமி இருப்பான். சரி அவனையாவது போய் முட்டலான்னு பார்த்தா என்ன நடக்க மட்டும் பாருங்களேன். முட்டலான்னு நினைப்பேன், திடீர்னு அடி போட்டுருவானா. சரி இது பாட் இல்லை பிளேயர்னு இப்போ கண்டுபிடிச்சிருவேனா. சரி சீக்கிரம் போகலான்னு சொல்லிட்டு நானும் போய்கிட்டே இருப்பேன். அப்புறமேட்டு வந்து பாருங்க ஹெட் அடிக்க ட்ரை பண்ணுவேனா, 60 தான் விழுவோம். சரி இன்னொரு டைம் ட்ரை பண்ணலான்னு அடிக்க போனால் ஓடிடுவான். சரி அவனை போய் அடிக்கலான்னு நானும் துரத்திக்கிட்டே போவேன் பின்னாடி வண்டி எடுக்காமல். இந்த தடவை பெரிய தப்பு பண்ணிடுவாங்க. போகிறப்ப எனிமி அங்கே ஒருத்தருந்து அடிச்சுட்டு போனா, சரி போய் அடிச்சிடலான்னு பார்ப்போனா, அடிச்சுட்டு இங்கே நடக்கும் பாருங்க. இந்த பக்கம் எடுத்துருப்பானா, இவங்ககிட்ட அடிவாங்களான்னு பார்த்தேன். ஆனால் அதுக்குள்ளே நான் இவன் அடிச்சிடுவேன். சரி கிளம்பலான்னு பார்க்கும்போது வண்டி வேறு அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். எனக்கு வேறு பெரிய சோம்பேத்தம் அப்படி ரிவேஸ் அடிச்சு எடுக்கிறதுக்கு. ஸோ போகலாம், நடந்தே போகலான்னு எனர்ஜி ஒன்று போட்டு நடந்து போக ஆரம்பித்தேன். இந்த வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பேசினேன். சரி வாங்க போகலாம். நான் வந்து எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, 1 விளாண்டேன்னா 2 விளாண்டேன் நான்.
சரி இப்போ நாங்கள் பார்ப்போம். சரி இந்த பக்கம் அசனல் லூட் அடிக்க போனால் அங்கே ஒரு சூப்பர் மெடிக்கெட் இருக்கும். லூட்டு பறிக்கைக்கான லூட்டு அப்படியே தூக்கிட்டு வந்துடுவேன். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய லூட்டு பறிக்கின்னு நீங்களே பார்க்குறீங்களா? நாளைக்கு எனக்கு நான் கன்ஃபார்ம் பிஆர் ரேங்க்டு போட்டுடுறேன். ஸோ வாங்க போயா அடிக்கணும்னு ஒரு வெறிகுண்ட வேங்கையாக போய்கிட்டு இருப்பேன். ஆனால் இங்கே ஒரு எனிமி இருப்பான் பாருங்க, அட்டை பாட்டு. நான் என்ன பண்ணுவேன் அவன் என்ன பண்ணுவான் பாருங்களேன். இந்த பக்கம் நான் திரும்பி மறுபடியும் எனிமி அடிக்கிறானே. இந்த பக்கம் திரும்பி ஸ்கோப் போட்டு தான் அடிக்கும். நான் ரொம்ப பாட்டு அட்டைத்தனமாக பண்ணிடுவேன். அப்புறமேட்டு போய் ஓகே வந்துக்கிட்டே இருக்கும்போது தான் பார்ப்பேன் இங்கே ஒரு எனிமி. நான் நாளைக்குள்ள நெட்ஒர்க் சரி பண்ண பார்க்குறேன், வெயிட் பண்ணுங்கள். இந்த மேட்ச் கொண்டாங்க அப்படியே லேக் ஆகுற மாதிரி தான் இருக்கும். நான் அதனாலே நிறைய இடத்துல செத்துருப்பேன். இந்த மேட்ச்சு பேட்டில் ராயலில் சிஎஸ்சியும் செத்துருப்பேன், லோனல்ஃபையும் செத்துருப்பேன் இந்த நெட்ஒர்க் ப்ராப்ளமால். நாளைக்கு இந்த மாதிரி வராது. சரி வாங்க போவோம். இந்த பக்கம் பீக்க ஒருத்தர் இருப்பானா, அவனை அடிக்கலான்னு ட்ரை பண்ணுவேன் பாருங்கள். தூரத்துலேருந்தே பார்த்துருவேனா, என்னை அடிக்கலான்னு போதும்போது தான் இங்கே நடக்க பாருங்களேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் டேமேஜ் கொடுத்துடலாம், ஆனால் அப்புறமேட்டு சரி லான்ச் வச்சு அவனை கில் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். இங்கே லான்ச் ஆமாம் ஒரு படம் தீல பார்த்துட்றோன்னா, ஆனால் எனக்கு டேமேஜ் ஆகாமல் அவனுக்கு பக்கில் ஏதோ டேமேஜ் ஆகும் பாருங்களேன். ஸோ என்ன பண்ண தெரியும், சரி ஏறி அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா கடைசியாக அந்த ஒரு லான்ச் விடும், அது ஒர்க்காவதா. அப்புறமேட்டு தெரிஞ்சு பிளேயர் டிமிட்ரி டக்குன்னு போட்டு ஹீல் பண்ணிட்டு பிளாஸ்மா எடுத்து வச்சு அடித்தேன். ஒரு 78 ஹெட்டு போச்சு. அப்புறம் 238 போச்சா. அப்புறம் மேக் எடுத்து அடிச்சிடலான்னு பார்த்தா பாருங்க நடக்கும் பாருங்களேன். எங்கள் செம்மையாக லேக் ஆகுமா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியும். நானும் சுற்றிட்டு போய் அவன் அடிப்பேனா பாருங்கள். திடீர்னு பார்த்தா நாக்காய் காலிடும். நாக்காக மாட்டேன், சிங்கிள் பிளேயர் தான் பாருங்க, முடிச்சிடுவான். சரி எனக்கும் ஒரு மாதிரி ஆகிடுமா. இந்த பக்கம் வந்து சர்வர் டைம் அவுட் ஆகிடுமா. அதனால தோ பாருங்கள் இப்படி காட்டும். இந்த மாதிரி நிறையா டைம் நடந்துருக்குது, ஏன்னே தெரில சர்வர் டைம் அவுட் காட்டும். அப்புறமேட்டு வந்துட்டு சரி லாபிக்கு போகலாம். லாபிக்கு போயிட்டு கொஞ்சம் வீடியோக்காக கொஞ்சம் விட்டுட்டு லெவல் 5 போயிடுவேன். அப்புறமேட்டு பார்த்தா லியான் கேரக்டர் வந்து இங்கே நடக்கும் பாருங்களே. சரி லியான் கேரக்டர் தான் தந்துட்டானுங்களே, நான் போய் எக்யூப் பண்ணலான்னு ப்ரீசெட்குள்ளே போய் பார்ப்பேனா மேக்ஸிமம் மட்டும் தான் இருக்குமா அன்லாக்கில். சரி லியானை டைப் அடித்து பார்ப்போம். அப்போ எதுவும் லியானை டைப் அடித்தா பை பண்ண சொல்லுது. 10,000 காயின் கொடுத்து இல்லை 200 டைமண்ட் கொடுத்து. எனக்கு புரியல, இப்போ தானே கேரக்டர் தனியே எப்படா வாங்க சொல்லுவோம் அப்படின்னு எனக்கு புரியலையா. சரி கொஞ்சம் போய் சென்சிட்டிவிட்டி கண்ட்ரோல்ஸ்லாம் மாற்றிட்டு வரலான்னு போவேன். ஏன்னா என்னோடய பழைய கண்ட்ரோல்ஸ் சென்சிட்டிவிட்டியெல்லாம் மறந்துடுச்சு. சரி கொஞ்சம் மாற்றிட்டு வரலாம். அதே மாதிரி நாளைக்கு வந்து நான் சென்சிட்டிவ் மாற்றிடுவேன். என்னோடய பழைய சென்சிட்டிவ் போய் பார்த்து வந்துடுறேன் சரியா. அப்புறமேட்டு வந்து இந்த பக்கம் பார்த்தா எல்லாம் கரெக்டாக செட்டிங்ஸில் இருக்குதான்னு பார்ப்பேன். அப்புறமேட்டு டிஃபால்ட் எனக்கு வந்து எப்போயுமே ப்ரீசெட் 3ல வச்சா தான் ராசியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்போ அதில் வச்சா தான் என்னால் ஒழுங்காக ஆட முடியும். ஸோ ப்ரீசெட் 3ல போய் வைக்கலான்னு போயிட்டு கொஞ்சம் வீடியோ இந்த பக்கம் வந்து லென்த்தாக தான் இருக்கும். சரின்னு நானும் வைப்பேனா, நானும் இங்கே வச்சுட்டே இருப்பேன். ஏன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஃபஸ்ட்டு வீடியோ போய்கிட்டு இருக்கும்போது இங்கே நெட்ஒர்க் ப்ராப்ளம்லாம் வரும். சரின்னு இதையும் தூக்கி டீமெண்ட்டெல்லாம் மேலே வச்சு இந்த பக்கம் நான் ஓட்டிடலாம் தான் நினைப்பேன். ஆனால் டக்குன்னு கட் பண்ணிட்டா சரி என்னடா செட்டிங்ஸ்லாம் மாறிடுச்சு அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஃபஸ்ட் வீடியோ என்ன வியூஸ் போகும்னு தெரில, வியூஸ் போகுமானே தெரில. ஸோ பார்ப்போம். சரின்னு ஸ்கோப்பு நான் வைக்கிற மாதிரிலாம் வச்சுட்டேன். நிறைய ப்ரைஸ் இந்த மாதிரி தான் வைக்கிறாங்க. அப்புறமேட்டு என்னோடய இன்ஸ்பிரேஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா SRM தான். அவரோடைய நான் எல்லாமே பார்ப்பேன். ஸோ கன்ஃபார்ம் இன்னும் 2 இயர்ஸில் நான் அவர் கூட சேர்ந்து கேம் ப்ளே ஆடுவேன். மறக்காமல் நீங்கள் பார்க்குறீங்க 2 இயர்ஸ், இன்னைக்கு இருந்து 2 இயர்ஸில் நான் வந்து அவரோட கேம் ப்ளே ஆடுவேன். அது வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரின்னு வந்து சிஎஸ் மேட்ச் போட்டுடலான்னு ஒரு சிஎஸ் மேட்ச் போனேன். ஆனால் என்ன ஞாபகத்தில் போட்டேன்னு தெரியல, பேட்டில் ராயல் போட்டு இந்த பக்கம் தான் கட் பண்ணி தூக்கிடுவேன் அந்த லியான் கார்டை சர்ச் பண்ணுறது பாருங்கள். போய் பார்த்துட்டு என்னடா லியான் கேரக்டரே இல்லை, இப்படி தான் இருக்கேன் எதாக இருக்கேன். நான் கூட நினச்சேன் கேம் பக் ஆகிடுச்சுன்னு. சரி அப்புறமேட்டு ஏன்னா
இது போக போக ஃப்ரீ ஃபயர் எல்லாம் பக் ஃபயராக தான் மாறிட்டு வருது. சரி என்னன்னு பார்க்கலான்னு பார்த்தோன்னா பெரிய இங்கே பாருங்கள் சர்ச் பண்ணால் ஒரு 10,000 இல்லை 199 டைமண்ட் கொடுக்க சொல்லுதா. சரின்னு நான் வெளியே வந்துட்டேங்க பாருங்கள். சுற்றி இந்த இதுக்கு மேலே பாருங்கள் எப்படி சுற்றி நெட்ஒர்க்குக்கு. சரின்னு வந்து பேட்டரியில் என்னோட ஆரம்பிக்கலான்னு பார்த்தா டைம் பார்த்தா சரி டைம் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. இங்கே போய் கிளைம் பண்ணிட்டு கன்ஃபார்ம் நான் பேட்ச் வாங்க போகிறேன். யார் தடுத்தாலும் சரி நான் பேட்ச் வாங்கிட்டு தான் வேற எவ்வளோ பார்ப்பேன் கைஸ். சரி வாங்க அப்படின்னு ஒரு சிஎஸ்ஸை போட்டு நான் வந்து அப்போ யோசிக்கல. சரி இந்த சிஎஸோட மேட்ச் முடிச்சிடலான்னு பார்த்தேன். சரி ஒரு சிஎஸ் மேட்ச் போயிட்டாங்க. ஆனால் அந்த சிஎஸ் மேட்ச் எதிரில் வந்து பிளேயர்ஸாக தான் வந்துருக்காங்க. சரி வந்து ஜிஐடி நம்மளோட தலைவர் வாங்கிட்டு அப்புறமேட்டு சரி போகலாம். நம்ம டீம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு பாட்தனமாக தான் இருந்துச்சு. நான் இது வரைக்கும் சொல்லிடுறேன், ஃப்ரீ ஃபயர் விளாண்டாதான் எனக்கு ஒரு டீம் நான் செட் பண்ண மாட்டேன். எனக்கு ஏற்கனவே ஒரு டீம் செட் ஆகி அப்புறம் எல்லாம் பிரிச்சுட்டாங்க சண்டை போட்டு. ஸோ நான் வந்து ரேங்க் புஷ் எது பண்ணுறதா இருந்தாலும் சிங்கிள் தான், இல்லை வேர்ல்டு பிளேயர்ஸ் கூட சேர்ந்து விளையாடுவேன். ஸோ யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க என்ன ப்ரோ எனக்கு ஒரு டீமு கூட இல்லை, ஃபியூச்சரில் இருக்கிறது யூடியூப் எனக்கு ஒரு டீமு கூட இல்லைன்னு. ஸோ என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. சரி வாங்க இங்கே ஒரு நாள் கிடச்சிடனா இன்னொரு நாள் கிடைக்கலான்னு போவோம். அதுக்குள்ளே முடிச்சுடுவீங்க எல்லாம். பேட்டி எனக்கு எங்கே தான் வந்தீங்க, ஒரு கில் தானே எடுத்தேன் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருப்பேன். சரி அடுத்த மேட்ச் ஆரம்பிக்கும். பேரஃபால் ஒன்று பை பண்ணிடலாம். ஏன்னா நான் பேரஃபால் வந்து நல்லாவே ஹெட்ஷாட் அடிப்பேன். பேரஃபால் ஒன்று பை பண்ணிட்டு அப்புறமேட்டு ஹெல்மெட்டும் ஒரு மஷ்ரூமும் பை பண்ணிடுவேன். கொஞ்சம் பாருங்கள் 999 எல்லாம் போகும். 999 போயிட்டு 495 மறுபடியும் 196 அந்த மாதிரி வருமா. சரி ஆடலான்னு நானே வேணால் ஃப்ரெண்டு பிடிங்கலாம் பார்த்தா ஒருத்தனி ஃப்ரெண்டு பிடிக்க முடியல, எல்லாம் அடிக்கிறதுலே குறியாக இருக்கானுங்க. சரி வந்துட்டு அவ்வளோதான் ஃபஸ்ட் வீடியோ பாருங்க. செம்மையாக டேமேஜ் தரும் ஒருத்தருங்க. நெட்டு இதாக எடுப்பாங்களே லாக் ஆகுற மாதிரி எனக்கு சரியாக டேமேஜ் தருவேனா. மறுபடியும் இங்கே போய் டேமேஜ் தரலான்னு பார்த்தா அதுக்குள்ளே நாக் ஆகிடும். பாருங்க ஹெட்ஷாட்டில் அடிப்பேன் நாக் ஆகிடும். டீமில் ஓச்சிக்கில் எடுத்துட்டு போய் எங்கே இருந்தால் வரீங்க. சிஎஸ்சில் சோலோ விளையாடுறதா இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். ஆனால் சிஎஸ்சில் சோலோ தான் விளையாட முடியாது. சரி வந்துட்டு அந்த மாதிரி நிறையா நடக்குங்க. எப்போ பார்த்தாலும் ஓசிக்கில் அடிச்சுட்டே இருப்பானுங்க டீம். எனக்கு எங்கே இருந்தால் வரானுங்களோ தெரியல. சரி இங்கே வந்து ஒரு ஹரிதான் அந்த ஒரு ஊசி ஒன்று பை பண்ணிட்டு எடுத்துக்கிட்டு அப்புறமேட்டு போகலாம் பார்த்துருந்த மாதிரி தான் என்ன பேசிட்டு பார்த்தா கட்டிஸ்வாலா. பரவாயில்ல பிஆர் மேட்ச் நான் கரெக்டாக சொல்லலைனான்னு சிஎஸ் மேட்ச்சை கரெக்டாக சொல்லிட்டேன். சரி போகலான்னு டயர் மேலே ஏறியெல்லாம் டயர் மேலே ஏறிட்டு டீமோட தருவானா அவனும் பேரஃபால் வச்சுருக்க மாதிரி தான் இருக்கும். சரி நம்மக்கிட்டே பேரஃபால் தான் இருக்குது. லாங் ரேஞ்ச் முடிச்சிடலான்னு பார்ப்போனா. சரி இங்கேருந்து ஒரு எனிமி விசிபிள் ஆகணும்னா அந்த பக்கம் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். டக்குன்னு விசிபிள் ஆனவனா அடிச்சிடுவான். நானும் இப்போ எத்தனை அடி அடிப்பேன். எல்லாம் இந்த நெட்ஒர்க் வேவ்ல தான் எங்கேருந்தா வரானுங்களோ தெரில. இந்த ஜியோ வேறு சும்மா இது பண்ணிக்கிட்டே இருக்கும். சரின்னு வந்துட்டு மொத்தமாக இன்னும் ஒரே ஒரு லோன் wolf இருக்குது. சரி இங்கே பாருங்கள் என்னென்ன நடக்கும் பாருங்களே. ஏதோ அந்த நெட்ஒர்க்கில் என்னென்னா ஆச்சுன்னு பாருங்க. என்ன ஆச்சுன்னே தெரியல. அந்த பக்கம் நான் பாட்டு ஸ்கோப் போட்டு நவுறேன். திடீர்னு அடிச்சு நாக் பண்ணிட்டான். ஒரு எந்திரிச்சு பார்த்தா டியூ விட்டு. சரி நான் அது வரைக்கும் 2 kills தான் அடிச்சிருக்கேன். சரி இதெல்லாம் தாங்காது வெயிட்டாக ஒரு கன் எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு டபுள் பேரல் எடுத்துக்கிட்டு க்ளோவாலையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு ஹெல்மெட்டை ஃபுல் அப்டேட் பண்ணிட்டு அப்புறமேட்டு பார்த்தா நம்ம டீம் ஆளுங்க ஒரு சைபர் பாயிண்ட் தான் பிடிச்சிருக்காங்க. 3 கூட பிடிக்கல, 2 பிடிக்கல. ஐயோ நீங்களாம் வச்சுட்டு என்ன பண்ணுறது, நாமளாவது போய் பிடிப்போம். இந்த மேட்ச் ஜெயிச்சிடலாம் நானும் போகல. சரி வந்துட்டு நாம் இந்த டைம் ஏஸ் அடிக்கிறோன்னு போனால் அதுக்குள்ளே மேட்ச் ஸ்டார்ட் கூட ஆகல, அதுக்குள்ளே 8 சரி வந்துட்டு இங்கே ஒரு எனிமி இருப்பானா அவனை அடிக்கலான்னு வருவேன். சரி அடிச்சுட்டு வேறு வேலை பார்க்கலாம். இங்கே பாருங்கள் மேலே ஒன்று நடக்கும் பாருங்களே. இந்த பக்கம் அடிக்கலாம் போவேன், டீமை நான் கடிச்சிடுவேன். சரி இந்த பக்கம் வரலாம் மேலே இருப்பானுங்கள ஏறணும்
ஏறிட்டு ஒருத்தன் கூட இங்கே இருக்க மாட்டான் பாருங்களேன். ஒருத்தன் கூட இல்லை. பார்த்தா மேலே 2 பேர் திடீர்னு ஸ்மோக் பாம்பு போட்டுருக்காங்களா. நான் இங்கே பாருங்கள் ஹெட்ஷாட் அடிப்பேன். டேமேஜ் ஆகாது. சரி என்கிட்ட இந்த ட்ராகன் ஃபீஸ் இருக்குமோ அதை தூக்கி போடுவேன். இன்னொரு மேலே இருக்கான் அந்த கிண்டி ஒன்று மேலே இருந்துச்சு பள்ளி மாதிரி ஆக்கலாம். ட்ராகன் ஃபீஸ் ஒன்று போட்டேன்னா கரெக்டாகவே போய் விழுவது, எங்கேயோ போய் விழுந்துடும். அப்புறமேட்டு ஃப்ளாஷ் ஃபீஸ் இருந்துச்சா அது போடுறதுக்குள்ளே டீம் ஆளுங்களும் சேர்த்து முடிச்சுடுவானுங்க. சரி சிஎஸ் மேட்ச்சு ஜெயிச்சாச்சு. வேறு பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துட்டு லோன் உல்ஃப் ஒன்று போடலான்னு போனேன்னா நான் இங்கே வந்து என்ன நினச்சேன்ல, அந்த MVP ஷோ ஆஃப் வந்து நான் ஆஃபே பண்ணல. எனக்கு இது பிடிக்கவே பிடிக்காது அந்த MVP ஷோ ஆஃபு. ஸோ ஆஃப் பண்ணனால அடுத்த டைம் வந்து MVP ஷோ ஆஃப் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். சரி லோன் உல்ஃப் மேட்ச் என்ன போகலாம் பார்த்தா இங்கே ஆப்டிமேஜ் தான் இருக்குது. அடப்பா இங்கே எவ்வளோ நேரம் அதானே சொல்லிட்டு இருந்தேன் வீடியோவில். அப்புறமேட்டு வந்து இந்த பாருங்க என்ன பகுன நான் கிளைம்னு தட்டிக்கிட்டே இருப்பேன், அது கிளைமே ஆகாது. அப்புறம் மறுபடியும் வெளியே போயிட்டு மறுபடியும் உள்ளே வருவேனா. அப்புறமேட்டு இங்கே ஆட் எ ஃப்ரெண்ட் டு ப்ளே டுகெதர் காட்டுமா அதை கொடுத்துட்டு இன்றைக்கி வாய் ரொம்ப குளருது என்னன்னு தெரில. ஃபஸ்ட்டு வீடியோவில் அதனால அந்த மாதிரி இருக்கும். சரி இங்கே போய் பார்த்தா கிளைமேடு. சரி இதை எக்யூப் பண்ணலான்னு போக பாருங்கள் அந்த கன்ஸ்கின். என்ன நடக்கும், வெப்பனுக்குள்ள ஆர்மரி போயிட்டு ஒன்றுமே கட்டுது. கேலரி தொடுவேனா. சரி மறுபடியும் வெளியே போயிட்டு ஒரு டைம் வரலான்னு கேலரி தொடுவேன். போயிட்டு வெளியே வந்தேன்னா டைம் அவுட். சரி வச்சு செய்கிறான் பப்பேரே வச்சு செய்கிறான்னு நான் நினச்சிட்டு இருப்பேன். அப்புறம் ஆளுக்குள்ளே போயிட்டு நானே பார்க்கல M4 எனக்கு தாம்சன் ஸ்கின்னு கொடுத்துருக்கானுங்க. எப்போ கொடுத்தானோ எனக்கே தெரில. சரின்னு அதுக்கும் அப்புறம் பார்த்துட்டு ஸ்கின்னெல்லாம் ஐக்கியம் பண்ணி இங்கே நான் கட் பண்ணியிருப்பேன் ஒரு 10 செகண்ட்ஸ் கிட்ட. டக்குன்னு கட் பண்ணிட்டு அப்புறமேட்டு வந்துட்டு சரி லோன் ஆஃப் மேட்ச் போட்டு முடிச்சிடலாம் வீடியோவை அந்த மாதிரி நினைப்பேன். சரி நம்ம வீடியோ முடித்ததுக்காக நான் லோன் ஆஃப் ஒன்று போட்டு போவேண்ணா முடிச்சிடலாம். மேப் வீடியோ முடிச்சிடலான்னு பார்ப்பேண்ணா. சரி வந்துட்டு மேட்ச்குள்ளே வந்துட்டு சரி ஃபஸ்ட் நாமளே பை பண்ணிடலான்னு வந்தேண்ணா. வந்துட்டு MI2B1 2 எடுத்துகிட்டு சரி இங்கே நான் வந்து கிளச் ஷாட் பண்ணலாம் ட்ரை பண்ணுவேன். கிளச் ஷாட் வந்து ஓல்டு பிளேஸ் சரி MI2Bல கிளச் ஷாட்டு பண்ணலாம் ட்ரை பண்ணேன். பாருங்கள் நெட்டு என்ன ஆகும் பாருங்கள். எல்லாம் போகும்போது நெட்டை பார்த்துட்டு போனால் இங்கே எனக்கு ஒரு அடி போட்டுருவோம். சரி முடிச்சு விட்டு இந்த பக்கம் வருவேண்ணா. ஓகே நான் வேறு தாக எடுக்குது ரொம்ப நேரம் 1/2 மணி நேரம் இனிமேல் நான் வீடியோ டைமிங் கம்மியாக தான் போடணுன்னு நினைக்கிறேன். சரி முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்துட்டு மறுபடியும் அடிக்கலாம் பார்ப்பாங்க. நீங்கள் ஒரு அடி போட்டோம் 120 போட்டோன்னா மறுபடியும் அடிக்கும்போது ஆளை காணும். சரி எங்கடா சைடில் வந்தானா அப்படியே சைடில் போய் 88 தான் போங்க. எனக்கு புரியல ஏன்னா இதுக்கு முன்னாடி 128 போச்சு இப்போ என்ன 88 தான் போகுது. சரி இந்த பக்கம் போய் முடிச்சு விட்டு நெட்டு அடுத்த வீடியோ கன்ஃபார்ம் நாளைக்கு வரும்போது நெட்டு வந்து இதாகாது சரியா. ஏன்னு தெரில நெட்டு ரொம்ப லேக் ஆகுது. நெட்டு வேறு கிடைக்க மாட்டேங்குது. இந்த ஜியோ பேப்பர்லாம் வச்சுட்டு என்ன தான் பண்ணுறது நாட்டி பாய்ஸ் என்ன பண்ணுறதோ தெரில கைஸ். என்ன கன் எடுப்பான்னு பார்த்தா டபுள் பேரல். இங்கே பாருங்கள் அட்டையாக போய் FF நைஃபு 10 வச்சுருக்கானுங்க. நான் கடைசியால் நம்பர் 3 தான் இருந்துச்சு. எப்போ 10 தெரில. சரி எனக்கு ஞாபகமே இல்லை. லோன் ஆஃப் வந்து FF நைஃப் வச்சு அடித்தா 6 டேமேஜ் போகுமா எனக்கு ஞாபகமே இல்லை. சரி போய் சும்மா அடிக்கலான்னு அடித்தா ஒரு அடி கூட விழுவாதா. சரி பார்த்தா ஒரே இதில் முடிச்சிடும் FF நைஃப் வச்சுட்டு. அப்புறமேட்டு நம்ம ஆமாவில் 6 டேமேஜ் போகலை. அப்புறமேட்டு வந்து தலைவர் 50 காயின் சும்மா தான் தான் போட்டு விட்டு இந்த டைம் முடிக்கிறேன்டா ஒன்று வந்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இது பண்ணிடுவேன் காலி பண்ணிடுவேண்ணா. இந்த FF நைஃப் காலி பண்ண போது தான் ஒரு சவுண்ட் அடிப்பேன். ரொம்ப டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கல அது அப்படியே ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். சரின்னு வச்சுட்டு இந்த பக்கம் பார்த்தா ஃப்ளாஷ் பீஸ் போட்டு வச்சுப்போம். சரி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சோன்னா போய் அடிக்க பாருங்கள். மண்டையில் வைக்கலாம் நினச்சா இங்கே சரியாக லேக் ஆகும். கிட்டத்தட்ட நான் 3 அடி கொடுத்துட்டேன் டபுள் பேரில். இன்னும் சாக்க மாட்டேன்னா வந்து என்ன அடிப்பான் 5 அடி கொடுத்துட்டேன். அப்புறமேட்டு காலியாகனா எனக்கு ஒரு மாறுதியாக இருக்கும். சரி மேட்ச் ஜெயிப்போமா இல்லையான்னு வேறு தெரில. நீங்களே கடைசியில் பாருங்கள் மேட்ச் ஜெயிப்போனா இல்லையான்னு. இந்த நெட் பைப்பில் ரொம்ப லேக் ஆகுது. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்புறமேட்டு MB40 டஸ்டி கிரவுண்ட் எடுத்துகிட்டு மேட்ச் இதோட முடிக்கிறேன்டான்னு வந்துட்டு ஏன்னா MB40 வந்து நான் நல்லா விளையாண்டு டசட்டிகள்லேயும் ஒன் டாப் அடிப்பேன். இனிமேட்டு வர வீடியோஸ் எல்லாம் வெறும் ஒன் டாப் தான். சிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஹெட்செட் அடித்து தான் ஏஸ் அடிக்க போகிறேன். என் புது ஐடி மறக்காமல் நான் இதெல்லாம் முடிச்சு விட்டு தான் வேலை பார்ப்பேன். ஸோ
மை ஃபர்ஸ்ட் வீடியோ இஸ் கம்மிங் டு அன் எண்ட். சரி நீ முடிச்சுட்டு கொஞ்சம் ஆட்டா கட்டலான்னு அமௌண்ட் போட பார்த்தா ஆமாம் இது வேறு புரியல, அமௌண்ட்லாம் இருக்காது. அப்புறமா தான் தோணுச்சு. சரி வந்துட்டு இங்கே அடிச்சிடலான்னு பார்ப்பேனா, சாரி ஒரு மாதிரி வண்டி சவுண்டு கேட்குங்க. வண்டி ஏற்றி நிறுத்திட்டுருக்காங்க. அடிச்சிருங்க. ஒரு சின்ன தடங்கள் ஆயிடுச்சு. சரி முடிச்சிடலாம் பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் அட்டையா போய் காலியா போய் அடிச்சிடலான்னு தான் பார்ப்பேன். நான் அந்த சிப்பில் என்ன அடிக்க போனானே தெரில, முடிச்சு போனேன். மட்டும் 4-2. சரி இந்த மேட்ச் முடிச்சிடலாம். அவன் கன் எடுப்பானா. அப்புறமேட்டு வந்து ஐயோ சரி வந்துடுவானா. வந்துட்டு ஃப்ளாஷ் லிஸ்ட் தூக்கி போனால் ரெடியாக இருப்பேன். கரெக்டாக தூக்கி போட்டலாம் நினச்சிப்பேன். அதே மாதிரி என்ன கண்ணு இப்போ குறைய அம்மா இது எடுத்துக்கலாம். சரி முடிச்சிடலாம். நானும் போவேனா, இந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் வருவான், முடிச்சிடலாம் அந்த மாதிரி நின்றுட்டுருப்பேனா. டேமேஜ் வாங்கிட்டே வருவான். அவனும் தூக்கிடுவானா, அந்த பக்கம் இல்லையா. சரி வருவான், உட்பேக்கரை வச்சு அடி கொடுத்தலான்னு பார்ப்பேன். இந்த சைடில் இறங்கி வருவானா. இப்போ இந்த பக்கம் வந்தோடனே இந்த பக்கம் பார்த்தா இருக்க மாட்டான். திடீர்னு சைடில் இருந்து குதிப்பான் பாருங்களேன். இப்போ பாருங்கள் எங்கேருந்து வந்தானே தெரில. எவ்வளோ நேரம் அங்கே டேமேஜ் ஆகிதான் திடீர்னு வந்துட்டு பக்கம் எனக்கு என்ன எம்ஐ டேபிள் டேமேஜ் கொடுத்தானா, இந்த மேட்ச்சை முடிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடி முடிச்சிட்டேன். ஸோ இதுக்கு மேலே வீடியோஸ் கண்டினியூஸாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் கூட நான் பண்ண சொல்ல மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. இதுக்கு மேலே பிஆர் ரேங்க் சிஎஸ் ரேங்க்லாம் நான் மரணமாக பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் இந்த லைக்கை ஒன்று தட்டி விட்டு போயிடுங்க. இப்படி தட்டி விடுங்க லைக்கை. அப்புறமேட்டு முடிச்சுட்டு இந்த ஆண்டனியோ கேரக்டர் பை பண்ணல. நியூபிகான நானே இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நியூபிகான புத்தனை கொண்டு வர புது பிளேஸுக்கெலாம். சரி இதை முடிச்சுட்டு வீடியோ முடிச்சுக்கலான்னு பார்ப்பேனா. அப்புறமேட்டு பார்த்தா இந்த உட்காந்து லெவல் 8 இது என்னன்னா நான் கூகுள் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணியிருப்பேன். ஆனால் இங்கே வந்து கெஸ்ட் அக்கௌண்ட் 112 வந்து unable to பிஆர்னு காட்டுமா. ஆனால் எனக்கு ஒன்றுமே பரல. அப்புறமேட்டு ஆமாம்ல நான் வந்து கூகுளில் லாகின் பண்ணியிருக்கு, எப்போ கெஸ்ட் அக்கௌண்ட் காட்டுது. இன்னொரு டைம் பார்த்தேன் ஒழுங்காக போய். அப்புறமேட்டு தான் தெரிஞ்சு நாம கூகுள் தான் சைன் பண்ணியிருக்கோம். இந்த பக் ஃபயர் தான் ஏதோ பக் ஆயிடுச்சு.